பாராளுமன்றத்தில் சைபரு, அதுக்கடுத்து சைபரு, அதுக்கடுத்து சைபரு. 39 பேரை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவீங்க, எங்களுக்கு ஒரு 5 தர மாட்டீங்களா? ஏன் அவ்வளவுக்கு நாங்க இல்லையா? எண்ணிக்கையிலும் இருக்கிறோம், தியாகத்திலும் இருக்கிறோம். அப்ப நம்ம இவ்வளவு தியாகம் நேதாஜியோட சேர்ந்து அடி உத வாங்கி உயிரை கொடுத்து ரத்தம் சிந்தி பலவிதமான பொருளாதாரத்தையும் கொடுத்து போராடுனா இந்த மாதிரி வஞ்சகம் பண்ணிருக்கீங்களப்பா, இந்த வரலாறு சொல்லவாது விட்டீங்களா? இது நம்ம நிலைமை. அதுக்கடுத்து என்ன, இந்த காந்திஜி இந்த அஹிம்சா மூர்த்திகள் இருக்காங்களே, இந்த ஆளுக்கு சில போராட்டங்களை முன்னெடுத்தார்கள். என்ன போராட்டம்? பலவிதமான ஒத்துழையாமை இயக்கம் என்றார்கள், வரிகுடா இயக்கம் என்றார்கள், சுதேசி இயக்கம் என்றார்கள். இப்படி பலவிதமான போராட்டங்கள்ல உப்பு சத்தியாகிரகம் என்றார்கள். இப்படி சத்தியாகிரகம், உண்ணாவிரதம், கள்ளுக்கடை மறியல், இப்படி பலவிதமான போராட்டங்களை இந்த அஹிம்சாவாதிகள் நடத்தி கொண்டிருந்தார்கள். சரி, அந்த போராட்டத்திலாவது நீங்க வந்து முன்னாடி இருந்தீங்களா? அந்த போராட்டத்திலாவது நீங்க தான் பங்கெடுத்தீங்களா? அந்த போராட்டத்திலாவது மற்றவங்களோட ஜாஸ்தியா சரி நேதாஜி அடி வாங்குறதுக்கு போயிட்டு போறாங்க, மற்றதுலயாவது நாங்க நிக்கிறோம், இருந்தீங்களா? அதுலயும் நாங்க தான் இருந்தோம். ஆனா பேரை நீங்க தட்டிக்கிட்டீங்க. அதுலயும் நாம இருந்தோம். என்ன பண்ணாம, கடல் வாணிகம் இருக்குல்ல, கடல்ல நான் தான் வியாபாரம் பண்ணணும்ட்டான் வெள்ளக்காரன். கடலில் நீங்க யாரும் வியாபாரம் பண்ண கூடாது, கப்பல் விடக்கூடாதுன்றான். அப்ப அதை எதிர்த்து எங்க கடல்ல கப்பல் விடக்கூடாதுன்னு சொல்ல நீ யாரா நாய் என்று சொல்லி கப்பல் விட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். கப்பல் விட்டார்கள். அதை ஒரு படமாவும் எடுத்தார்கள், சினிமாவும் எடுத்தார்கள், பள்ளிக்கூடத்து புஸ்தகத்திலும் எழுதினார்கள், நினைவு மண்டபம் கட்டினார்கள். அது என்னது? கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரம் பிள்ளை. படிச்சிருக்கிறீங்களா? நம்மளுக்கு அந்த வரலாறு தான் போட்டானுவோ. கப்பலோட்டிய தமிழன் யாரா? வாவு சிதம்பரம் ஒருத்தர் பிள்ளை இருந்தாரு, அவர் தான் கப்பலை ஓட்டினாரு. வெள்ளக்காரனை எதிர்த்து செக்கெழுத்த சிதம்பரம் சொல்றீங்களே, கப்பல் ஓட்டின நீங்களா? வாவுசி தான் கப்பலை ஓட்டினாரா? கப்பலுடைய கதை என்ன? ஏன்னா வாவுசியுடைய பங்கு என்ன, எங்க பங்கு என்ன? வாவுசியை விட 1000 மடங்கு அதிகம் பங்களிச்ச எங்களை விட்டுப்புட்டு கப்பலோடைய தமிழன் வாவுசின்னு சொன்னீங்க, வாய மூடிக்கிட்டு இருந்தீங்க. அதான் எதனால? பாகிஸ்தான் பாகிஸ்தான் பேசாத பாகிஸ்தான். இதுக்கு பயந்து கொண்டு நாங்க என்ன செஞ்சோம்? அதான விஷயம். அதை சொல்ல முடியல எங்களுக்கு. நீ பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்தில் எழுதுற, அதை தட்டி கேட்க முடியல. என்ன நடப்பு? கப்பல் ஓட்ட வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். கப்பல் வாங்க பணம் வேணுமே, அந்த கப்பலை விடுவதற்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும். எல்லாருமா கூடி நம்ம பாரதியார் இருக்கார்ல, அவர் இந்தியான்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அவரை போய் பிடிக்கிறாங்க. பத்திரிகையில விளம்பரம் போட்டா காசு சமாளிச்சிடலாம். எதுக்கு? கப்பல் வாங்குறதுக்கு இந்தியா பத்திரிகையில விளம்பரம் கொடுப்போம், அதை பார்த்துட்டு மக்கள் காசு தருவாங்க, அதை வச்சு கப்பல் வாங்கிடுவோம் அப்படின்னு இந்தியா பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கறாங்க. வந்துகிட்டே இருக்கு பத்திரிகை, விளம்பரமும் வந்துகிட்டே இருக்குது, நிதியும் வந்துகிட்டே இருக்குது. எவ்வளவு நிதிங்கிறீங்க? மொத்தத்தில் கூட்டி கழிச்சு பார்த்தா கடைசியா வந்தது 215 ரூபாய் 13 அணா. அந்த காலத்தில் அணா, அந்த காலத்தில் அணா கணக்கு தான் எல்லாமே. மொத்தமா பாரதியார் பத்திரிகையில போட்டு கப்பல் வாங்குறதுக்கு எவ்வளவு கிடைச்சிச்சுங்க? 215 ரூபாயும் இந்தியா பத்திரிகையில் இன்னைக்கு இருக்கிறது. அப்ப 215 ரூபாய் 13 அணாவை கொண்டு கப்பலுக்கு துடுப்பு தான் வாங்க இயலும், கப்பலை வாங்க இயலும், நங்கூரை வாங்க இயலுமா? அப்ப கப்பல் ஓட்டுறதுக்கு நீ பிளான் பண்ற, கப்பல் ஓட்டுறதுக்கு நீ நிதியை திரட்டுற, ₹1 கொடுக்க மாட்டேன் நான் பயந்துகிட்டு. கொடுத்தா என்ன ஆகும்? ஒருத்தன் கொடுத்தான், எவ்வளோடா வேணும்? கப்பல் வாங்க மொத்தம் எவ்வளவுடா? 2 லட்சம் ரூபாய். இந்தாடா 2 லட்சம் ரூபாய். ஹாஜி பக்கீர் முகமது என்ன கொடுக்கிறாரு? 2 லட்சம் ரூபாயை கொடுத்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். அந்த கப்பல் கம்பெனி ஆரம்பிச்சு அதனுடைய செக்ரட்டரி யாரு? ஹாஜி பக்கீர் முகமது. அதுல துணை செயலாளர் தான் வாவு சிதம்பரம் பிள்ளை. விளங்குதா உங்களுக்கு? கப்பலுக்கு காசு கொடுத்தவன் பக்கீர் முகமது, கப்பல் கம்பெனிக்கு செக்ரட்டரி யாரு? அதுவும் பக்கீர் முகமது. வாவு சிதம்பரம் பிள்ளையுடைய ரோல் என்ன? அவர் துணை செயலாளர். அப்ப கப்பல் எங்களுடையது. உண்மையான வரலாறு நான் உணர்ச்சியோட சொன்ன, நீங்க தமாஷ் பண்ற நினைக்காதீங்க. நிஜமாகவே நம்ம கப்பல், நம்ம ஓட்ட சொன்ன அவரை. இங்க என்ன பண்ணிவிட்டான்? வெள்ளி பனிமனையில் மீது ஆகுவோம், மேலை கடல் மீதும் கப்பல் விடுவோம். அதுல எங்கேயாச்சும் பக்கீர் முகமது காட்டினான அந்த சினிமாவில் ஒரு சினிமா போட்டலாம், கப்பல் ஓட்டிய தமிழ்.
அங்கக்குள்ள ஒரு ஓரஞ்சாரத்திலே பக்கீர் முகமது ஒருத்தர் காட்டினானா, ஒரு முஸ்லீம் ஒருத்தர் நிக்கிற மாதிரியா காட்டினானா? எல்லாம் யாரு? இங்கிட்டு பார்க்க பாரதியார் நிப்பாரு, அங்கிட்டு பார்க்க வாவுசி நிப்பாரு, சிவா சுப்பிரமணிய சிவா நிப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் காட்சி அமைச்சிங்களா? எங்க பக்கீர் முகமது ராவுத்தர் எங்க? 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தவர் எங்க? அந்த கமிஷனுடைய அந்த கமிட்டியுடைய செக்ரட்டரி எங்க? அப்ப நம்ம என்னத்தையாவது பண்ணணும்னு சொன்னா நாங்க பண்ணணும் மாத்திவிட்டாங்க. நேற்று உள்ள நிலைமை எப்படி பாத்தீங்களா? கப்பல் ஓடுறா நம்ம தான் மிதிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப கப்பலுடைய தமிழன் ஆக்கி ஒண்ணுமே இல்ல. சிதம்பரனாருக்கு சிலை வைக்கிறான், சிதம்பரனாருக்கு மணிமண்டபம் கட்டினா எந்த அளவுக்குண்டாங்க? நம்ம நாட்டில் 50வது சுதந்திர விழா இருக்குல்ல, பொன் விழா, அதுக்கு ஒரு விழா கொண்டாடினாங்க இந்தியா முழுசும். அப்ப தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறார். அப்போ நேற்று உள்ள நிலைமை எப்படி பாத்தீங்களா? கப்பல் ஓடுறா நம்ம தான் மிதிக்க வேண்டி இருக்கிறது. அப்ப கப்பலுடைய தமிழன் ஆக்கி ஒண்ணுமே இல்ல. சிதம்பரனாருக்கு சிலை வைக்கிறான், சிதம்பரனாருக்கு மணிமண்டபம் கட்டினா எந்த அளவுக்குண்டாங்க? நம்ம நாட்டில் 50வது சுதந்திர விழா இருக்குல்ல, பொன் விழா, அதுக்கு ஒரு விழா கொண்டாடினாங்க இந்தியா முழுசும். அப்ப தமிழ்நாட்டில் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருக்கிறார். அப்போ நாடு சுதந்திரம் அடைஞ்சி 50 ஆண்டுகள் நிறைவடைவதை ஒட்டி பொன் விழான்னு சொல்லி கொண்டாடினாங்க. அந்த பொன் விழாவில் என்ன செய்யறாருன்னு கேட்டா புகைப்பட கண்காட்சி வைக்கிறார். யாரு? கருணாநிதி. அந்த புகைப்பட கண்காட்சி எதுக்கு தெரியுமா? இந்த நாட்டு விடுதலைக்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவங்களுடைய புகைப்படம். என்ன புகைப்பட கண்காட்சி? நாடு விடுதலை அடைஞ்சிருச்சுல, சுதந்திரம் பெற்றுட்டோம்ல, அப்ப இந்த சுதந்திரத்துக்கு பாடுபட்டவன நினைக்கணுமா இல்லையா என்பதற்காக வேண்டி சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்ட வீரர்களுடைய புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சியை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சென்ற முறை முதலமைச்சராக இருக்கும் பொழுது நடத்துகிறார். பொன் விழா ஆண்டுல நாங்கள் போய் பார்த்தோம். அதை அந்த படத்தில் ஆயிரக்கணக்கான அந்த புகைப்படங்களில் ஒரே ஒரு முஸ்லிம் படம் இல்லை. இவ்வளவு பேர் நாங்க ஒரு பக்கீர் முகமது ராவுத்தரை பற்றி வைக்க மாட்டியா? புகைப்படம் இல்லைன்னா கூட ஒரு குறிப்பு வைக்க மாட்டியா? அவரை பற்றி ஒரு தகவல் வைக்க மாட்டியா? ஒரு முஸ்லிமை பற்றி ஒரு குறிப்பும் கூட வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் எங்களுக்கு வஞ்சகம் செய்தீர்களே. அப்ப நாங்க இந்த நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலையா? அனுபவிக்கிறதான் நாங்க பார்த்து நொந்து போயிருந்தால் எங்க தியாகத்தை இருட்டடிப்பு செய்றீங்களே. 56 பேரை இது கடுமையாக அன்னைக்கு நம்ம எதிர்த்தோம், கடும் எச்சரிக்கை செய்தோம். முஸ்லிம்களை இருட்டடிப்பு செய்தால் இது கடுமையான போராட்டத்திலே இறங்குவோம் என்று அறிவித்த பிறகு டெல்லியில கூட்டிட்டு போனார் 56 பேரை விருது வாங்குறதுக்கு. ஜனாதிபதி தேச விடுதலை போராளிகள் 56 பேரை கூட்டிட்டு போய் விருது வழங்குறதுக்கு. 56ல 2 பேர் முஸ்லீம். இதான் எங்க கணக்கா? 56க்கு 2, 100க்கு 3 தான் நாங்க தியாகம் பண்ணிருக்கிறோமா? அடே 100க்கு 30, 40 என்ற கணக்கில் நாங்கள் தியாகம் பண்ணிருக்கிறோம். காந்திஜி கள்ளுக்கடை மறியலுக்கு அழைப்பு கொடுக்கிறாரு. கள்ளுக்கடை மறியல்ல போய் கலந்து, உதாரணத்துக்கு சொல்கிறேன், மதுரையில கள்ளுக்கடை மறியல் இப்ப போராட்டம்னா ஆயிரக்கணக்கில் நீங்க வர்றீங்க. ஏன் வர்றீங்க? குடிப்பான், மண்டபத்தில் கொண்டு வைப்பான், சோத்தை போடுவான், சாயந்தரம் அனுப்பி விட்டுருவான். இதான மறியல் தான். இந்த காலத்து மறியல் என்ன? ஜனநாயக நாட்டில் மறியல் நம்ம போவோம், நிறைய நம்பர் இருப்போமா, மண்டபத்தை புக் பண்ணுவாங்க, சோத்தை போடுவாங்க, ஓடுங்கடா சாயந்தரம் வெட்டி விட்டுருவாங்க. இதனால நம்ம என்ன பண்றோம்? 1000, 10,000, லட்சம் வந்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் வெள்ளக்காரன் காலத்தில் அப்படியா? மறியல் போனீங்கன்னு வைங்களேன், 1 வருஷம் கடுங்காவல். மறியலுக்கு போனா என்னது? அரசாங்கத்தை எதிர்த்து மறியல் செஞ்சால் அதுக்கு என்ன தண்டனை? 1 வருட கடுங்காவல் தண்டனை கொடுப்பான். அது அந்த நேரத்தில் கள்ளுக்கடையை நம்ம மறிப்போம் அப்படின்னு சொல்லி காந்தி முடிவெடுத்து அறிவிக்கிறார். கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்கிறது. மதுரையில் நடந்த ஒரு போராட்டத்தில் கலந்து கொண்ட மொத்தம் 19 பேர். மதுரை கோரிப்பாளையத்தில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடக்குது. மொத்தமே போனது எவ்வளவு பேர்? 1 வருஷம் எவ்வளவு இருக்கிறது? 1 வருஷம் போய் கடுங்காவல் இருக்க முடியுமா? அப்ப இதான் தெரிந்து கொண்டு வருவதற்கு தைரியம் ரொம்ப தானே. அழைப்பு கொடுக்கிறாங்க, வெறும் 19 பேர் வர்றான். 19ல சொன்னா நம்ப மாட்டான். ஆனா அரசாங்க கெஜெட்ல இருக்குது, ரெக்கார்ட்ல இருக்குது, சிறைச்சாலை பதிவேட்டில் இருக்கிறது. 19 பேரில் 10 பேர் முஸ்லிம். எங்க சதவீதம் எப்படின்னு பாத்தியா? கள்ளுக்கடைய மறியல் செஞ்சு 1 வருஷத்துக்கு தயார், 1 வருஷ கடுங்காவலுக்கு தயார் என்று அழைப்பு கொடுத்தவர் காந்தி. நீ போயிருக்கணும்ல, எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்றிய, நீ ஏன் போகல? அதுல வாஜ்பாய்கள் எத்தனை, நாங்க எத்தனை?
19க்கு 10ன்னா நாங்க 50க்கு மேல இல்லையா? அப்ப தியாகத்தில் நாங்கள் 50க்கு மேல, உரிமையில் 2ஆ 1.5யா 3ஆ? இதான் கேள்வி. இதுக்கு நேற்று இந்த நிலை விளங்குதா உங்களுக்கு? நேற்று நம்ம நிலைமை என்ன? அடி வாங்குறதுல நம்ம, உதவாங்க நம்ம, பணத்தை அள்ளி கொடுக்க நம்ம, தியாகம் பண்ண நம்ம. அட வஉசியை பிடிச்சி ஜெயில போட்டுவிட்டான். கிளர்ச்சியில இறங்குறாங்க மக்கள்லாம். முஸ்லீம் தான் இறங்குறான், சுட்டு தள்ளுறான் வெள்ளக்காரன் போலீஸ். அதுல யாசின் ஒரு முஸ்லீம் கொல்லப்படுறான். கப்பலோட்டிய தமிழன் இருக்கார வஉசி, அவரை பிடிக்கும் பொழுது கூட களத்தில் இறங்கி செத்தது நாங்க. அப்ப எல்லாமே நம்மளை அனுபவித்துக் கொண்டு, கருவேப்பலை மாதிரி அனுபவித்துக் கொண்டு தூக்கி எறிகிறாங்களே, அந்த வரலாறு துரோக வரலாறை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி காந்தி சொல்றாரு சுதேசி. சுதேசினா என்ன? வெளிநாட்டு பொருளை யூஸ் பண்ணாதே. அப்ப சுதேசினா என்ன?